அதனுடைய தேரை சிந்தித்தார். உறக்கத்தை வென்ற புத்திமானான பார்த்தன் சிந்தித்ததுமே மாதலியோடு மகா தேஜஸ்வியான ரதம் அங்கு வந்துவிட்டது. அந்த தேர் ஆகாயத்தை இருள் இல்லாத மேகங்களை பிளந்து செல்லும் பெரும் மேகத்தின் கர்ஜனை போல கம்பீரமான ஒளியோடு திசைகளை முழுமையாக்கி கொண்டிருந்தது. அந்த தேரில் கத்தி, பயங்கர சக்தி, உக்கிரமான கதை, திவ்ய பிரபாவசாலியான பிராசம், ஒளி மிகுந்த மின்னல், சக்கரமுடைய பெரும் கனமான வட்டமான பாறைகள் ஓட்டும் போது காற்றில் ஒளியை உண்டாக்கின. அவற்றிலிருந்து வஜ்ரத்தின் கர்ஜனையும் மகா மேகங்களின் கம்பீர ஒளியும் போன்ற சப்தம் ஏற்பட்டது. அந்த இடத்தில் மிகவும் பயங்கரமானதும் தீயை வாயில் கொண்ட பெரிய பாம்போடும் இருந்தன. விண்மேக கூட்டங்களைப் போல குவியல் குவியலாக போரில் வீச தகுந்த பாறைகள் வைக்கப்பட்டிருந்தன. வாயுவை போன்று வேகமுடைய 10,000 வெண்மையும் மஞ்சளும் கொண்ட குதிரைகள், கண்களை கூச வைக்கும் அந்த திவ்ய மாயமய தேர்